நீலகிரி தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமான முறையில் 20,000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான சாம்பிளோடு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன என்பதை பார்க்கிறோம். நீலகிரி தொகுதி மக்களுடன் நாம் முதலில் கேட்ட கேள்வி, இந்த தற்போதைய மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நீலகிரி தொகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். நீலகிரி தொகுதி மக்களுடைய கருத்தின்படி மத்திய அரசு தனது கருத்தை தனது வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறது என்று 2% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைவேற்றவில்லை என்று 98% மக்கள். இதுவரை நாம் 6 தொகுதியில் இன்றைய போயிட்டு சேர்த்து பார்க்கிறோம். இந்த 6 தொகுதியில் மிக அதிகமாக மத்திய அரசு தனது வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற கருத்தை மிக அதிகமான பிரதிபலித்த மக்கள் ஊட்டி நீலகிரி தொகுதி மக்கள். 98% மக்கள் மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் நீலகிரி தொகுதி மக்களிடம் கேட்ட கேள்வி, தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறியவர்கள் கூட வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18% பேர் மீண்டும் இந்த அரசுக்கு தான் வாக்களிப்போம் என்றும் 82% பேர் நாங்கள் இந்த கூட்டணிக்கு இந்த மத்திய அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? தேசிய கட்சிக்கா அல்லது மாநில கட்சிக்கா? எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள்? நீலகிரி தொகுதி மக்களிடம் கேட்டபோது நாங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 82% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், மாநில கட்சியை சேர்ந்தவர். ஆனால் அந்த தொகுதி மக்கள் 82% மக்கள் நாங்கள் தேசிய கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்றும் 18% மக்கள் மட்டுமே நாங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வி, தேசிய கட்சிக்கு வாக்களிப்பது என்பது உண்மையானால் உறுதியானால் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேள்விவிட்டோம். அந்த கேள்விக்கு பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று 65% மக்களும், காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என்று 26% மக்களும், ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 9% மக்களும் கூறியிருக்கிறார்கள். பழங்குடியினர் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியாக நாம் பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 9% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் 65% மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இது தேசிய கட்சிகளுடைய நிலைமை. மாநில கட்சிக்கு உங்களுடைய ஓட்டு என்பது உறுதியானால் உங்களுடைய தேர்வாக என்ன இருக்கும் என்று நாம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில், உங்கள் தேர்வு மாநில கட்சிகள் என்றால் உங்களின் ஓட்டு யாருக்கு? 85% மக்கள் எங்களுடைய ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றும் 12% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீண்டும் வாக்களிப்போம் என்றும் 3% மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எங்களுடைய ஓட்டு என்று தெரிவித்திருக்கிறார்கள். 85% மக்கள் அதிமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்றும் 12% மக்கள் மட்டுமே திமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் கேட்ட கேள்வி, பிரதமர் வேட்பாளராக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்? உங்களுடைய சிறந்த பிரதமர் வேட்பாளர் யார்? பிரதமராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீலகிரி மக்களிடம் கேட்டபோது 50% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்றும் 21% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்றும் 18% மக்கள் காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும் மற்றவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, எங்களுடைய ஓட்டு மற்றவர்கள் தான் இந்த 3 பேருக்குமே இல்லை என்று 11% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடிக்கு 50% வாக்குகள், 21% வாக்குகள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு. அடுத்ததாக நாம் எழுப்பியிருந்த கேள்வி, இந்த நாட்டுடைய பிரதானமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வை தரக்கூடிய சிக்கல்களிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது 51% மக்கள், கிட்டத்தட்ட ஏற்கனவே கடந்த ஸ்லைடில் வந்தது போல 51% மக்கள் நரேந்திர மோடிக்கு இந்த திறன் இருக்கிறது என்றும் 18% மக்கள் மட்டும் ராகுல் காந்திக்கு இந்த திறமை இருக்கிறது என்றும் அதைவிட அதிகமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இந்த திறன் இருக்கிறது 20% தலைவர்களும் கூட 3% மக்கள் திரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு இந்த திறமை இருக்கிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 7% மக்களும், மற்றவர்களுக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 1% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிகமான ஒரு பின்புலம் அந்த தொகுதியில் இருப்பதாக நாம் தெரிகிறது. 51% மக்கள் நரேந்திர மோடிக்கும், 20% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும், அதைவிட சற்றே குறைவாக 18% மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களும் அடுத்த நாம் எழுப்பிய கேள்வி, ஆம் ஆத்மி கட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் என்று நிச்சயமாக அவருக்கு அதிகம் பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தெரியுமா என்று கேட்டபோது 79% மக்கள் ஆம் எங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்கள். இதுவும் கூட இதுவரை நாம் பார்த்த 6 நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமான எண்ணிக்கை 79% மக்கள் ஆம் ஆத்மி கட்சி தங்களுக்கு தெரியும் என்றும் 21% மட்டுமே அப்படி ஒரு கட்சி இருப்பது தங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் நாம் கேட்ட கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமானால் ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று நாம் கேட்டோம். ஊட்டி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? 18% மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்றும் 82% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார்கள். அடுத்ததாக நாம் பிரதானமாக எழுப்பிய கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில்,
27% மக்கள் ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல 14% மக்கள் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் என்று இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். 59% மக்கள் அப்படியான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களும் அடுத்ததாக நாம் எழுப்பிய கேள்வி ஆம் ஆத்மி கட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் என்று நிச்சயமாக அவர்களுக்கு அதிகம் பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தெரியுமா என்று கேட்டபோது 79% மக்கள் ஆம் எங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்கள். இதுவும் கூட இதுவரை நாம் பார்த்த 6 நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமான எண்ணிக்கை 79% மக்கள் ஆம் ஆத்மி கட்சி தங்களுக்கு தெரியும் என்றும் 21% மட்டுமே அப்படி ஒரு கட்சி இருப்பது தங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் நாம் கேட்ட கேள்வி ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமானால் ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று நாம் கேட்டோம். ஊட்டி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? 18% மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்றும் 82% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார்கள். அடுத்ததாக நாம் பிரதானமாக எழுப்பிய கேள்வி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு அவர் அளித்த பதில் 27% மக்கள் ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல 14% மக்கள் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் என்று இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். 59% மக்கள் அப்படியான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இறுதியாக சுருக்கமாக கேட்க விரும்புகிறேன். இந்த ஊட்டி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய மனநிலை பார்த்தோம், அவருடைய எண்ண ஓட்டங்களை பார்த்தோம். இறுதியாக அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக அந்த எண்ண ஓட்டமாக அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய விஷயமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? சுருக்கமாக. இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆர் பிரபு, ராசா ஆகியோர் மற்றும் SRB ஆகியோர் அமைச்சர்களாக இருந்துள்ளனர். எனவே தற்போது வரக்கூடியவரும் திறமையானவராக ஒரு தேசிய கட்சியைச் சேர்ந்தவராக ஆளும் கட்சியில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்பதே மக்களின் மனப்போக்கு. இப்பகுதியில் பெரிய தொழிற்சாலைகள், பொருளாதாரம் பெரிய அளவில் முன்னேறவில்லை. நீலகிரியை பொறுத்த மட்டும் பார்த்தீர்களானால் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. இது ஒரு ஸ்திரமற்ற சூழலை எடுத்து காட்டுகிறது. எனவே நிறைய முதலீடுகள், அதிக தொழில் தொடங்க ஒரு மேலிடத்தில் பேசக்கூடிய அளவு திறன் படைத்த ஒரு எம்பியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். செல்வாக்கு படைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி திரு ஜெயபிரகாஷ், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக. மக்கள் எப்போதுமே புத்திசாலித்தனமான தீர்வுகளை தரக்கூடியவர்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஒரே கேள்விக்கு ஒவ்வொரு விதமாக பதிலளிப்பதை நாம் பார்த்தோம். இதுவரை நாம் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய நிலைமையை பார்த்திருக்கிறோம். இந்த 6 நாள் இன்று சேர்த்து 7 நாடாளுமன்ற தொகுதி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு வித்தியாசமான கருத்து, மக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான பார்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனெனில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பு தான் எப்போதுமே மகேசனுடைய தீர்ப்பாக இருக்க முடியும். இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சந்திக்க இருக்கிற நண்பர்களே, அதுவரை நன்றி, வணக்கம்.